வெல்கம் டு சுபீஸ் வண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எக்ஸிபிஷன் ஸ்பெஷல் மிளகா பஜ்ஜி. சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் மறக்காம எக்ஸிபிஷன் போனா வாங்கி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸுங்க. அது எக்ஸிபிஷன் போக முடியாத இந்த சூழல்ல நம்ம வீட்டிலேயே சுட சுட மிளகா பஜ்ஜியை செய்து சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போ எக்ஸிபிஷன் ஸ்பெஷல் மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: பஜ்ஜி மிளகாய் ஒரு 7 எடுத்து வச்சுருக்கேன், அரிசி மாவு ஒரு 1/4 கப், கடலை மாவு 1 கப், 3 உருளைக்கிழங்கு, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகப்பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், சோடா உப்பு 1 டீஸ்பூன். ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் அரிசி மாவு, இது கூட பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு வரத்துக்காக. காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், தென் நார்மல் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். நம்ம பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவை கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்தாச்சு மாவை. இப்போ இந்த மாவை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறலாம். எப்பொழுதும் பஜ்ஜிக்கு மாவு கலந்தோன்னா கொஞ்சம் நேரம் ஊற விட்டோன்னா கொஞ்சம் நல்லா வரும். இதை ஊற வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருந்தேன்னா நம்ம இப்போ மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன், இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இதுலேயே நான் ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன், கரம் மசாலா, சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு. இப்போ இது கூட நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அவ்வளோதான், நமக்கு ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிழங்கு நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மிளகாயில் நம்ம சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். அதுக்காக நான் சென்டரில் இப்படி கத்தி வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துருவோம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். இங்கே வந்து மிளகா பஜ்ஜி ஸ்டஃபிங்கோடு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா பாட்டை வெளியில் எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரியே மற்ற மிளகாயெல்லாம் வந்து சீட்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டஃபிங் உள்ளே ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ எல்லா மிளகாவையும் பாருங்கள் நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து பஜ்ஜி மாவில் நனைச்சி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா வந்து ஹீட் ஆகி வரட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் பச்சை மிளகாயை நல்லா இந்த மிக்சரோட கலந்து எடுத்துக்கிட்டு எண்ணெயில் போட போகிறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். நல்லா ஒரு ஹாட் டீயோட இந்த பஜ்ஜி மிளகாயை சர்வ் பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்பப்போ திருப்பிக்கிறேன். சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான மிளகாய் பஜ்ஜி சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி உள்ள ஸ்டஃப்டு மிளகாலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ நமக்கு கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சூப்பரான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.